ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதுரையில் என்னெல்லாம் இடங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோவில் இது ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்கலாம். அப்புறம் திருமலை நாயக்கர் மாளிகை இருக்குது, அது பார்க்கலாம். அப்புறம் கூடல் அழகர் கோவில், கூடல் அழகர் கோவில்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஜிகர்தண்டான்னு ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸாக, மதுரையில் தான் அது ஃபேமஸ் சொல்லிக்கிறாங்க. ஜிகர்தண்டான்னு பழங்கள் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்களாம். ஸோ அது கூட ஒரு தனி இடம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கூடல் அழகர், ஸோ ஒவ்வொரு இதாக பார்த்து போடுவோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் கூடவே வாங்க, வந்து எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. கிளியே 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 மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலனுள்ளான் போகும் மழையின் கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலனுள்ளான் போகும் உயரங்களிலோடே பல நாடுகள் தேடி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரூம் ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்குறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த ரூம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, வியூ கூட. இங்கேருந்து நமக்கு பக்கத்தில் தான். பக்கத்தில் தான் மதுரையில் மீனாட்சி டெம்பிள். மதுரை ஜிகர்தண்டா ஃபேமஸ் மதுரையில் பாருங்கள். ஜிகர்தண்டா தெருவாயில் மதுரை. சாயந்தர நேரம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கடை வீதி தெரியுது, 4 வீதி இது. மதுரையில் மதுரை மல்லிகைப்பூ பாருங்க, நல்லா அழகாக குண்டு குண்டாக இருக்கும். கூடல் அழகர் கோவிலுக்கு இப்போ போயின்னு இருக்கும். இது இந்த ஸ்ட்ரீட்டு பாருங்கள். இது கோவில், கூடல் அழகர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மனோட சகோதரர், பிரதர். அருள்மிகு கூடல் அழகர் திருக்கோவில் பாருங்கள், மதுரை. மல்லிகைப்பூ
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த மதுரையில் உள்ள கூடலழகர் கோவிலில் இருக்கிற அந்த பெருமாளை பற்றி பார்க்கலாம். வரலாறு கூட என்னென்னு கூடலழகர் திருப்பூர் மதுரை மாநகரில் மையப்பகுதி தான் கூடலழகர் 108 மைல் தேசிய தேசத்தில் 47வது தலம். அதுக்கப்புறம் இந்த பாண்டியர்கள் இருக்காங்களே, அவங்க இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. சங்க காலத்தில் இருந்து இது நிறைய வரலாறு இருக்குது இந்த கோவிலுக்கு. அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது இந்த தலம். திருமால் கூடல் அழகராக அவர் அமர்ந்து நின்ற அந்த கிடந்த கோலத்தில் காட்சி தர்றார். அமர்ந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம். கிடந்தன சயன கோலம். அப்புறம் இந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் திருப்பல்லாண்டு பாடிய தலம் இந்த தலம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெயர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, வைகை மற்றும் அந்த கிறிஸ்துமால் நதிகளின் சங்கமமாக கூடல்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மதுரைக்கு அழகர் என்பதால் கூடல் அழகர் அப்படிங்கிற பெயர் வந்தது இவருக்கு. அப்புறம் இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையானது. பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்டு நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த மூலவர், அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். மூலவர் அதான் கூடலழகர். ஸ்ரீதேவி பூதேவி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் அஷ்டாங்க விமானம் அது கூட இந்த கோவிலில் இருக்குது. அஷ்டாங்க விமானம் அப்படின்னா அதில் பூவராகவர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் மற்றும் அந்தரவானத்து எம்பெருமான் அப்படின்னு பெருமாளின் பல்வேறு வடிவத்தை கூட நம்ம இங்கே இந்த கோவிலில் தரிசிக்கலாம். மேலும் அந்த பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடிய தலம் இந்த தலம்தான். அதனால தான் விஷ்ணுவே பரம்பொருள் அப்படின்னு அந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், ஆண்டாளோட தந்தை, அவர் தான் பெரியாழ்வார்மா. ஸோ அவர் பல்லாண்டு பாடியிருக்கார். இங்கே பெருமாளுக்கு கருட வாகனத்தில் காட்சி தந்து, பெருமாள் இந்த பெரியாழ்வாருக்கு கருட வாகனத்தில் காட்சி தந்து ஆசிர்வதித்த தலம் இந்த தலம். ஸோ அப்பொழுது தான் அந்த பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடியிருக்கார். மற்றும் பரிவார தேவதைகள் இந்த கோவிலில் இருக்காங்க. மதுரவள்ளி தாயார், ஆண்டாள் மற்றும் சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் கூட இங்கே இருக்கின்றன. மற்றும் இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, திராவிட கட்டிடக்கலையில் அமைஞ்சிருக்கு. 5 நிலை ராஜகோபுரம், சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கோவில் ஆண்டாள் சன்னதி. ஸோ அனைவரும் இந்த கோவிலுக்கு அந்த கூடலழகர் பெருமாளின் அழகர் பெருமாளின் ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. விமானம் श्रीमन्नारायण 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 श्रीमन्नारायणने श्रीपादमे चरणं